கேட்சிகள் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். வணக்கம். பங்கேற்றிருக்கும் நேயர்களையும் வரவேற்கிறோம். முதல்ல சுருக்கமா, ஏன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கணும்? மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த தமிழக மக்கள் கடந்த 50 ஆண்டு காலமாக ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் இதைவிட நல்ல சாலைகளில் பயணிக்க தகுதியானவர்கள், இதைவிட நல்ல காற்றை சுவாசிக்க தகுதியானவர்கள், இதைவிட சுகாதாரமான சூழ்நிலையில் வாழ தகுதியானவர்கள், இதைவிட தொழில் வாய்ப்பு அதிகமாக பெற தகுதியானவர்கள், இதைவிட வேலை வாய்ப்பு அதிகமாக பெற தகுதியானவர்கள், இதைவிட நல்ல கல்வி பெற தகுதியானவர்கள், டாஸ்மாகிற்கு செல்ல தகுதி அற்றவர்கள், ஊழலில் மாட்டிக்கொள்ள தகுதி அற்றவர்கள். ஆக இவற்றையெல்லாம் ஒட்டு மொத்தமாக கூட்டு சேர்த்து பார்த்தால் தமிழக மக்கள் இதைவிட நல்ல வசதிகளை பெற தகுதியானவர்கள். அந்த தகுதியை கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தகுதியாக இருக்கிறது என்பதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மாற்றத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். மத்திய அரசை நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுத்தோம், அதை அவங்க ஒழுங்கா செய்யல, இப்ப ஏன் மாநில அரசை நிர்வகிக்கிற பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. எதிர்க்கட்சிகள் அப்படித்தான் குற்றம் சாட்டுவார்கள். நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன். இந்த நாடு காங்கிரசிடம் இருந்து கூட்டணி, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சியில் இருந்து எங்களிடம் வரும்பொழுது நாளொரு ஊழல், ஒரு நாளைக்கு 1,76,000 கோடி உங்கள் பணம், 1,86,000 கோடி உங்கள் பணம், நம் பணம், 86,000 கோடி காமன்வெல்த் நம் பணம், மக்கள் பணம் சுருட்டப்பட்டு கொண்டே இருந்தது. நேற்றைய தினம் பேப்பரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கேஸ் மானியத்தை விட்டு கொடுத்ததனால், ஏழைகளுக்கு 5 கோடி கேஸ் கொடுப்பதனால் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கும் பணம் 21,000 கோடி. நிலக்கரியை தாராளமயமாக்கியதால் 1 யூனிட் மின்சாரம் தயாரிப்பதற்கு 50 பைசா குறைகிறது. மக்கள் வரி பணம் 30,000 கோடி மிச்சமாகிறது. ஆக இந்த மிச்சமாகும் பணம் மக்களின் திட்டங்களுக்கு போகிறது. ஊழல் குறைந்திருக்கிறதா இல்லையா? ஆக ஊழலிலேயே திளைத்துக் கொண்டிருந்த ஒரு நாட்டை ஊழலற்ற ஒரு நாடாக மாற்றி இருப்பது மட்டுமல்லாமல் வளர்ச்சி பாதையில் இந்த நாட்டை எடுத்த பொழுது நாடு எப்படி இருந்தது? இல்ல, நீங்களே சொல்லிக்கிறதுல என்ன பெருமையும் புகழும் இருக்க முடியும்? அதாவது அருண் ஷோரி நேத்து சொன்ன விமர்சனத்துல மக்கள் கொடுத்த வாய்ப்பை மோடி பாழாக்கிட்டாரு, டிவிடெண்ட் ரூல் பாலிசியை கையாள்றாரு, எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் அவர் கவனம் செலுத்துறதுல சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணிருக்காரு. அதாவது நீங்கள் யார் குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதை முதலில் பார்க்க வேண்டும். இன்று பொருளாதார சூழ்நிலையில் ஒரு வாரத்திற்கு முன்னால் மக்களிடம் எடுத்த கருத்து கணிப்பு, ஒரு அருண் ஷோரிடம் எடுத்த கருத்து கணிப்பு இல்ல, மக்களிடம் எடுத்த கருத்து கணிப்பு, 2 ஆண்டுகள் கழித்த பின்பும் நீங்கள் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியிலே திருப்திகரமாக இருக்கிறீர்களா, உங்கள் பிரதமராக அவர் தொடர வேண்டுமா என்றால் 69% மக்கள் நிச்சயமாக இந்த நாடு வளர்ச்சி பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா அரசு ஆட்சி காலத்துல விலைவாசி உயரல, பெட்ரோல் விலை உயரல, எல்லாமே சரியா இருக்கு. அதாவது உயரவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். எத்தகைய நிலையில் இருந்து இந்த நாட்டை கைப்பற்றினோம், அப்ப அதை சரி செய்வதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக போறா, உன்ட சாவியை கொடுத்தாச்சு, கொத்து சாவியை உன்ட கொடுத்தாச்சு அப்படின்னா, பீரோ காலியா இருக்கும்போது கொத்து சாவியை கொடுத்தா பீரோவை கொஞ்சமான உழைச்சி நிறைச்சிட்ட பிறந்தான் உங்களுக்கு வேண்டியதை கொடுக்க முடியும். கொத்து சாவியை தான் உன்ட்ட கொடுத்துட்டானே, கொத்து சாவியை தான் உன்ட்ட கொடுத்துட்டானே அப்படின்னு காலி கஜானாவை வச்சுட்டு கொடுத்தா என்ன செய்ய முடியும்? அந்த யதார்த்தமான சூழ்நிலையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களது வேதனையும் சார்ந்த கருத்து. சரி, பீரோ எப்ப நிறையும் தெரியல, பார்க்கலாம். வசந்தி, உங்களுடைய கேள்வி. வணக்கம் மேடம். உங்களுடைய தேர்தல் அறிக்கை முழுமையாக படித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி, இப்போ கோயில் நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அல்லாதவர்களை பார்த்தீங்கன்னா வாடகை கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு குத்தகைக்கு விடக்கூடாது, அவங்களை முழுமையாக அகற்றணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நீங்கள் முதலமைச்சராக வந்தீங்கன்னா அதை முழுமையாக அகற்றினீங்கன்னா அது ஒரு சிறுபான்மையோருடைய நிலைமை பாதிக்காதா? இது ஒரு சிறுபான்மையோருடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தீங்கன்னா முழுமையாக அகற்றும் இல்லையா? உங்களோட அறிக்கையில் சிறுபான்மையோர் நலன்களை பற்றி ஒரு வரி கூட சொல்லப்படலை. மேலும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது क्वेश्चन என்னன்னா, இப்போ 2 சிறுபான்மை இதுக்கு விளக்கம் வாங்கிடலாம், அடுத்த கேள்விக்கு போலாம். அதாவது இது பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டு. இல்ல, தேர்தல் அறிக்கையில் இல்ல நான் அதான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். தேர்தல் அறிக்கையில் எதை சொல்லி இருக்கிறோம் என்றால்,
தேர்தல் அறிக்கையில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல சிறுபான்மையினர் மட்டும் சொல்லல, யாரெல்லாம் கோயில் நிலத்தை ஆக்கிரமிக்கு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கோயிலுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்று கோயிலில் வர உண்டியல் பணம் மக்களுக்காகத்தான் செலவிடப்படுகிறது. பல கோயில்களில் ஒருவேளை விளக்கு கூட இல்லாமல் இருக்கின்ற கோயில்கள் இருக்கிறது. ஏன் இதே நிலைமையை மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு நாம் அந்த சட்டத்தை கொடுக்க மறுக்கிறோம் என்பதுதான் எங்களது கேள்வி. நீங்கள் வேறு எந்த மதத்திற்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் பெரும்பான்மையான இந்து மதத்திற்கு எதிரான அநீதிகளை யாருமே ஓட்டு வங்கிக்காக மற்றவர்களை தாஜா செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எதிர்த்து கேட்காத போது நாம் கூட கேட்கவில்லை என்றால் எப்படி என்பதுதான் எங்களது கருத்து. நாங்கள் பெரும்பான்மையினருக்கு கல்வி உதவித்தொகை கொடுங்கள் என்று சொன்னோம். சிறுபான்மையினருக்கு கொடுப்பதை போல பெரும்பான்மை ஏழை குழந்தைகளுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? பாரதிய ஜனதா தான் ஒட்டுமொத்த இந்துக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையே. நான் அதாவது ஆமா, நீங்க இன்னும் கேட்டாய் தேர்தல் அறிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்கிறேன். இந்துக்களாக இருப்பவர்கள் கூட அதை சொல்வதற்கு ஏன் தயங்குகிறார்கள் என்ற கேள்வி எல்லார் மனதிலும் வருதில்ல. ஏழையாக பிறந்து விட்டதால் ஒரு இந்து அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன பாவம் செய்தார்கள்? இந்த கேள்வியை யார் கேட்பது? உங்களுக்காக நாங்கள் கேட்கிறோம், அவ்வளவுதான். 100 பேர்ல 80 பேரில் ஒரு 20 குழந்தைகள் ஏழை குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் பெரும்பான்மை குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு ஒரு உதவி மறுக்கப்படும் பொழுது இந்த கேள்வியை கேட்பதற்கு நாங்கள் துணிகிறோம் என்பதுதான் எனது கருத்து. இரண்டாவது கேள்வி ரொம்ப சுருக்கமா. மக்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு வசதி அமைச்சு தரணுன்ற அறிக்கையில இல்ல. மீண்டும் பாத்தீங்கன்னா கோவில் வழிபாட்டு தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் மற்ற வழிபாட்டு தலங்கள் வந்து இருக்கும் சொல்றீங்க. அப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத சார்பற்ற நாடு. நீங்க இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா மத மோதல்கள் ஏற்படாதா? இதான் உங்களோட மாற்றமா? ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தகைய கருத்துக்கள். ஏனென்றால் இதையே நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்களே, ஒரு சிறுபான்மையினர் வழிபாட்டு தலம் இருக்கின்ற இடத்தில் நாங்கள் வைத்திருக்கும் ஒரு விநாயகரை எடுத்து செல்ல வழி இல்லை என்றால் ஏன் இந்த கேள்வி உங்களிடம் இருந்தே வர மறுக்கிறது? இதே உரிமை பெரும்பான்மை இந்துக்களுக்கும் இருக்கிறது. அவர்கள் அமைதியாக இந்த மசூதி இருந்தாலும் நான் யாரையும் குறை சொல்லல, ஆனா காவல்துறை அப்படி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இதே கேள்வி கேட்கும் நீங்கள் ஒரு விநாயகர் சதுர்த்தி என்று இந்த தெரு வழியாக எடுத்து செல்லக்கூடாது என்று ஒரு சட்டத்திட்டம் வரும்பொழுது ஏன் அவர்களும் இந்த பகுதியில் தான் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது என்று ஏன் நாம் கேட்க மறுக்கிறோம்? அதான் எங்க கேள்வி. அந்த கேள்வி நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க மத நல்லிணக்கம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம் மத நல்லிணக்கம். நிச்சயமாக அதை ஏன் நீங்க ஒரு கோயிலுக்கு மட்டும் அது நீங்க தனிமைப்படுத்துறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன். அதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதனால் நாங்கள் அப்படி சொல்றோம். அதற்காக இந்துக்கள் யாரும் எங்களிடமும் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். ஆனால் இது மிக மோசமான ஒரு நிலையை உருவாக்கிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக இவையெல்லாம் சொல்லப்படுகிறது. திலகராஜ், இப்போ பார்த்தீங்கன்னா பசுவதை தடுப்பு சட்டம் வந்து கொண்டு வரீங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கௌரவ கொலைகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு எதிராக வந்து ஒரு தனிச்சட்டம் கூட இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வரல. அதே போல் தேர்தல் அறிக்கையிலும் இல்லை. அதை பற்றி நீங்கள் தெளிவாக நான் விளக்கம் கொடுக்கலாம். இடைவெளிக்கு பிறகு கௌரவ கொலைங்கிற வார்த்தை கூட இப்போ பயன்படுத்தப்படுறதுல ஆணவ கொலை தான் பயன்படுத்தப்படுகிறது. பசுவதை தடுப்பு சட்டம் கொண்டு வரும் நீங்கள் ஏன் ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வர முயற்சி செய்யவில்லை அப்படின்னு கேட்டோம். அதாவது பசுவதை சட்டத்தை நாங்கள் கொண்டு வரல. முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லா மாநிலங்களிலும் பல மாநிலங்களில் பசுவதை சட்டம் ஏற்கனவே சுதந்திர இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது மீறப்படும் பொழுதுதான் அது மீறப்படுகிறது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதே தவிர பசுவதை சட்டம் நாம் கொண்டு வந்தது அல்ல. பல காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களிலும் இருக்கிறது, பொதுவான பாரத தேசத்திலும் இந்த சட்டம் இருக்கிறது. அதே போல கௌரவ கொலைகளை சட்டம் என்றில்லை, நிச்சயமாக அவர்களுக்கு மரியாதையை கொடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி மட்டும் காரணம் என்று கேள்விகள் கேட்பதை நான் தவிர்க்கிறேன். தமிழகத்தில் கூட ஒரு ஆணவ கொலை நடந்தது. அப்பொழுது முதலில் அங்கே சென்று அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. சில கட்சிகள், சில ஜாதியினர் தவறாக நினைத்து விடுவார்கள் என்று அதற்கு கருத்து கூட சொல்ல மறுத்தவர்கள் இருக்கிறார்கள், எதிர்கருத்து சொன்னவர்கள் இருக்கிறார்கள். அதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் இவற்றிலெல்லாம் அரசியல் புகுந்து
இந்த ஏற்றத்தாழ்வுகளை அதிகப்படுத்திவிடக் கூடாது என்ற ஆதங்கம் எங்களிடம் இருக்கிறது. அதை நான் தெளிவாக இங்கே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆறுமுகம். வணக்கம் மேடம். பொதுவாகவே உங்க வாக்குறுதிக்கும் நடைமுறை செயல்பாட்டுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தாய்மொழி வழி கல்வியை உத்தரவாதப்படுத்துவதாக நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா. ஆனா சமஸ்கிருத வாரத்தை தமிழ்நாட்டுல கொண்டாடுறீங்க. அதே போல அரசு பள்ளிகளை பாதுகாப்பதாக, மூடப்பட்ட பள்ளிகளை திறப்பதாக, மேம்படுத்துவதாக சொல்றீங்க. ஆனா மேக்சிமம் தனியார் துறையோட தான் நீங்க ஊக்குவிக்கிறீங்க, தனியார் துறைக்கு தான் ஊக்குவிக்கிறீங்க. அதே போல என்னன்னு சொன்னா சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்துல சரியில்லைன்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா கல்வியாளர்கள், அதே போல நிறைய மாணவர் அமைப்புகள், ஏராளமான சமூக சிந்தனையாளர்லாம் ஃபைட் பண்ணி தான் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தாங்க. ஆனா சமச்சீர் கல்வி தகுதி இல்ல, அதுல சரியான முறையில இல்லன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. முதல் கேள்விக்கான ஆன்சர் வாங்கி. அதாவது நீங்கள் சொல்வது, இதில் எதுவுமே நீங்கள் சொல்வதெல்லாம் ஆதாரமற்றது. என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் என்றுமே ஏற்றத்தாழ்வுள்ள கல்வியை வேண்டாம் என்று தான் சொல்கிறோம். ஏற்றத்தாழ்வற்ற கல்வி. சமஸ்கிருதம் என்பது ஒரு மொழி. தமிழை வேண்டாம் என்றோ தாய்மொழியை வேண்டாம் என்றோ என்றுமே சொல்லவில்லை. ஹிந்தி தாய்மொழியாக இருக்கின்ற மாநிலத்தில் அது அவர்களுக்கு தாய்மொழி. நமக்கு தமிழ் மொழி தாய்மொழி. இன்று கூட திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடியது யார் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதியாரின் பிறந்த நாளை பாரத தேசம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று போட்டிகள் வைத்தது பாரதிய ஜனதா கட்சி தான். அதையெல்லாம் விடுத்துவிட்டு சமஸ்கிருதம் என்பது ஒரு மொழி. அந்த மொழியை முழுவதுமாக வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அதுவும் ஒரு மொழி. ஆனால் தாய்மொழியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சமஸ்கிருதம் வேண்டும் என்று சொல்லவில்லை. அது ஒரு முதுமொழி. பல மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கும் பொழுது, ஏன் ஹிந்தி கூட அப்படிதான் சொல்றோம். இல்ல, என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, 16,000 பேர் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை ஏன் 10 கோடி பேர் பேசக்கூடிய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ? தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சமஸ்கிருத வாரம் கொண்டாடுறது சமஸ்கிருத வாரம் என்பது பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுவது அல்ல. 1967 இருந்து பாரத தேசத்தில் சமஸ்கிருதத்தை கொண்டாட வேண்டும், சமஸ்கிருதத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. எல்லாம் இருப்பதை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இது இருந்தது. அதனால் உங்களை நான் கேக்குறேங்க, தமிழ் வாரம்னு நான் சொல்றதை கேளுங்க. தமிழ் வாரம்னு ஏன் நீங்க கொண்டாடல? உங்களை நான் கேக்குறேன், தமிழ் என்று உங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா? என்னை போல ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி தமிழே தெரியாம தமிழ்நாட்டுல பாஸ் ஆக முடியும். ஏன் இதை நீங்க கேள்வி கேட்கல? துணை கேள்வி என்ன கேட்டார்னா, சமஸ்கிருத வாரம் கொண்டாடுகிற, அதுக்கு முனைப்பு காட்டுகிற மத்திய அரசு ஏன் தமிழ்நாட்டுல செம்மொழி வாரம் கொண்டாடல? ஏன் நீங்க ஏன் கொண்டாடல நான் கேக்குறேன். மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் சொந்தமானது. சமஸ்கிருதம் என்பது பொதுமொழி. நான் கேட்கிறேன், நீ ஒரே ஒரு கேள்வி. மத்திய அரசு நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. 50 வருடமாக தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களே, ஏன் தமிழ் வாரம் கொண்டாடல? ஏன் தமிழ்நாள் கொண்டாடல? தமிழர் திருநாளை கூட மாத்தி வைக்கணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் கேட்க வேண்டிய கேள்வியை தமிழகத்தில் கேளுங்கள் என்று நான் சொல்றேன். கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்போம். இல்ல இல்ல, மைக் இல்லாம எல்லாரும் பேசினா ஒண்ணுமே புரியாது. தமிழை முதலில் நீங்கள் மரியாதையாக நீங்கள் நடத்த கற்றுக்கொள்ளுங்க சொல்றேன். அடுத்த நேயருக்கான வாய்ப்பு ராஜ்குமார். அக்கா அவர்களுக்கு வணக்கம். இப்ப இந்தியாவுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியில் கஜேந்திர சிங் அப்படின்னு ஒரு தொண்டை இறந்ததுக்கு ட்விட்டர்ல அடுத்த செகண்ட் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு. ஆனா 20 தமிழர்கள் கொடூரமான முறையில் ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆனா அதுக்கு ஒரு சின்ன ஆதங்கத்தையோ வெளிப்படுத்தல. ரெண்டாவது கேள்வி, இன்னும் நீங்க பிஜேபி உங்களுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. இது 2 கேள்வி. அதாவது சிஎம் கேண்டிடேட்டை நாங்கள் அறிவிக்க வேண்டியது எங்கள் கட்சியின் முடிவு. கட்சி என்ன நினைக்கிறதோ அதை நாங்கள் செய்கிறோம். முதலமைச்சர் என்பவர் தமிழகத்தை பொறுத்தும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு வகையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம். தமிழகத்தில் தேர்தல் முடிந்த பிறம் நாங்கள் முதலமைச்சரை அறிவித்துக் கொள்ளலாம் என்று எங்கள் கட்சி முடிவு செய்திருக்கிறது. அதே போல நீங்கள் சொல்வதை போல எப்பொழுதுமே பிரித்தாண்டு இவர்கள் இதுக்கு சொன்னாங்களே அதுக்கு சொன்னாங்களே, ஏனென்றால் அவையெல்லாம் நடைமுறையில் ஒரு குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு
அது செய்யப்பட்டது. அந்த மரணத்தை நான் நியாயப்படுத்தவில்லை. நிச்சயமாக நாங்களும் அங்கே சென்றோம், அந்த குடும்பங்களை எல்லாம் பார்த்தோம். ஆனால் எல்லாவற்றிற்குமே இப்படி கணக்கு போட்டு நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் மழை வெள்ளம் வந்தது. மழை வெள்ளம் வந்தவுடன் அதில் உயிரிழந்தவர்களுக்கு உடனே ட்விட்டரில் பதிவு செய்தார்கள். அதனால் தயவு செய்து நமக்கு நியாயப்படி நடக்க வேண்டிய இழப்புகளை மிகவும் மனதார நாம் நினைக்க வேண்டியதை இதற்காக சொன்னாரா அதற்காக சொன்னாரா என்று பிரித்து அதை பிரித்து போடுவது சரியல்ல என்பது எனது மந்திரி வெங்கையா நாயுடு வந்து அடுத்த நேருக்கான வாய்ப்பு, தயவுசெய்து மன்னிக்கணும், அடுத்த நேருக்கான வாய்ப்பு சக்கரவர்த்தி. அம்மா வணக்கம். இந்தியாவுடைய ஆட்சி செய்கிற மிகப்பெரிய கட்சியினுடைய ஒரு பொறுப்புல இருக்கீங்க. நான் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரே கேள்வி. இன்றைக்கு நீங்க இந்த பாரதிய ஜனதா ஒரு கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மருத்துவரை வளம் வந்துட்டு இருக்கீங்க. அதுவும் மகப்பேறு மருத்துவர் என்று சொன்னால் இந்த மருத்துவத்துல உன்னதமான துறை. அந்த துறையை நீங்க பொறுப்பேற்றிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நீதி கட்சி வரலாறு. நீதி கட்சி மட்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மருத்துவராக கூட ஆகியிருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு மருத்துவர் ஆகிவிட்ட பிறகு கூட அந்த நீதி கட்சிக்கு எதிராக செயல்படுகிறீர்களே ஏன்? இரண்டாவது கேள்வி. இது எல்லோரும் எல்லாம் ஆனதற்கு அவர்கள் தான் காரணம் என்று சொல்லிவிட முடியாது. நீதி கட்சிக்கு நாங்கள் எதிராக செயல்படுகிறோம் என்றால் அதிமுக எதிராக திமுக அவர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. எங்கள் கொள்கையை நாங்கள் ஓங்கி சொல்கிறோம். அந்த கொள்கை அந்த காலத்திற்கு சரியாகப்பட்டது. இப்பொழுது எங்களது கொள்கை இந்த நாட்டிற்கு சரியாகப்படும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனா நான் மருத்துவர் ஆனதுக்கு எல்லாமே அதான் காரணம் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவத்துறையில் படிக்க முடியும் என்ற அந்த தெரிந்தும் பேசுகிறீர்கள், மறந்து விடாதீர்கள். மருத்துவத்துறையில எல்லோரும் டாக்டர் ஆக முடியாது, எல்லோரும் டாக்டராக முடியாது. இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி கொண்ட தமிழிசை இன்னைக்கு அதுக்கு எதிராக செயல்படுறாங்க. இடஒதுக்கீட்டை அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், நாங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை நாங்கள் மறுபடியும் சொல்லிவிட்டோம். நியாயப்படி கிடைக்க வேண்டியது மக்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டும் என்பதையும் நான் சொல்லிவிட்டேன். நாங்கள் ஏதோ இடஒதுக்கீடுக்கு எதிராக நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதை போல நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று கூட மருத்துவ நுழைவுத் தேர்வை சொல்லும் பொழுது என்ன இடஒதுக்கீடு அது பாதுகாக்கப்பட்டதோ அது பாதுகாக்கப்படும். ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரி மூலமாக ஏழை மாணவர்கள் செல்ல முடியவில்லை என்ற காரணத்திற்காக சில நடவடிக்கைகளை எடுக்கிறோம் என்று தான் சொல்கிறோம். ஆக எல்லோரும் எல்லா கொள்கையும் ஒரே மாதிரி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. இது ஜனநாயக நாடு என்பதை நான் வலியுறுத்துகிறேன். அடுத்த நேர் தொலைபேசி வாயிலா காத்திருக்காங்க. திரு பூபதிராஜன் பெங்களூர்ல இருந்து காத்திருக்கார். நீங்க உங்களோட கேள்வியை பதிவு செய்யலாம். திரு பூபதிராஜன். ஹலோ மேம். சொல்லுங்கப்பா. நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். என்னோட கேள்வி நான் சுருக்கமா சொல்லிடுறேன். 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவரோட கட்சியை ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி வாங்கி அப்ப இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆச்சு. அதனால மைனாரிட்டி கவர்மெண்ட் டிஎம்கே ஃபார்ம் பண்ணாங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஒரு நல்ல ஓட்டு வங்கி வாங்குன்றது இப்ப தெரியுது. இந்த ஓட்டு வங்கி ஏடிஎம்கேக்கு பாதகமா இருக்குமா இல்ல டிஎம்கேக்கு சாதகமா இருக்குமா? இது நீங்க தெளிவுபடுத்தணும். ஏன்னா உங்களுக்கும் இந்த ஏடிஎம்கே கட்சிக்கும் பிஜேபி கட்சிக்கும் இப்பதான் பொதுக்கூட்டங்கள்ல கருத்து வேறுபாடு வருது. இதுக்கு முன்னாடி இது வந்தது கிடையாது. அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதல் இப்ப உங்களை கூட்டணி வச்சுக்கிட்டா 5% ஓட்டு போகும்னு நினைச்ச ஏடிஎம்கேக்கு இப்ப உங்களோட பலம் ஒரு 10% ஓட்டு அவங்களுக்கு குறையுமா இந்த எலெக்ஷன்ல? அதாவது எங்கள் ஓட்டு இன்னொரு கட்சிக்கு பலம் என்று சொல்வதை விட எங்கள் கட்சிக்கு பலம் என்பதுதான் எங்களது கருத்து. அதே போல பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களது குறிக்கோள். அது மட்டுமல்ல, நான் மாநில தலைவராக ஆனதிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத போக்கு எவையெல்லாம் நடந்ததோ அதற்கெல்லாம் எனது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். ஆக ஒரு மாநில தலைவர், எங்களது அகில பாரத தலைவர் கூட வரும்பொழுதெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், அகில பாரத தலைமை வேறு கிடையாது, மாநில தலைமை வேறு கிடையாது. ஆட்சியினரால் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு மத்திய மாநில அரசுகளிடம் உறவு இருக்க வேண்டும். கட்சிகளிடம் உறவு கிடையாது, ஆட்சிகளிடம் உறவு இருக்க வேண்டும். அந்த ஆட்சியின் உறவை கட்சியின் உறவாக தவறாக எல்லோரும் நினைத்து விட்டதன் காரணம்தான் இத்தகைய கருத்துக்கள் உலா வருகிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். அப்படி இருக்கிறது இல்லையே. ஒரு பக்கம் தமிழிசை கடுமையாக மாநில அரசை விமர்சனம் பண்ணுவாங்க, உங்க கட்சியோட அகில இந்திய தலைவர்கள் இன்னொரு பக்கம் மிகச் சிறப்பான நட்பை பாராட்டுவாங்க. அதாவது மிகச் சிறப்பான நட்பு என்பது நான் அதைத்தான் சொன்னேன். கட்சி சார்ந்து அமித்ஷா போனாரா, தமிழிசை போனா? ஆட்சியின் அதிகாரத்தில் உள்ளவர்கள் மாநில அரசின் ஒத்துழைப்பு வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்னைக்கு பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு, எனக்கு அந்த ஒத்துழைப்பு கிடைக்காததால்
நான் இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டிய எல்இடி பல்பு திட்டத்தை என்னால கொண்டு வர முடியல. இந்த ஒத்துழைப்பு தேவை என்ற காரணத்திற்காக மத்திய மாநில அரசின் பிரதிநிதிகள் சந்திப்பதை கட்சியின் பிரதிநிதிகள் சந்திப்போடு குழப்பிக் கொள்வதன் காரணம் தான் இதுவே தவிர என்றைக்குமே தமிழிசை சென்று சந்திக்கவில்லை. அமித்ஷா அவர் கருத்தை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆட்சி என்று வரும்பொழுது மக்களுக்காக அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். திமுக அதிமுக இல்லாத கூட்டணி அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்லுது. திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் பாமக இல்லாத கூட்டணி அப்படின்னு மக்கள் நல கூட்டணி சொல்றாங்க. உண்மையான மாற்று அவங்க தான் நினைக்க தோணுதே. எப்படி நினைக்க தோன்றுது? எதை வைத்து நினைக்க தோன்றுகிறது? மாற்று என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏன் சொல்லக்கூடாது? எதனால் அதை பற்றி நினைக்க தோன்றுகிறது? ஏனென்றால் மத்தியில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நெடுநாளையாக திராவிட கட்சிகள் மிக மோசமான ஆட்சியை தமிழகத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் கூட்டு வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கூட சொல்லலாமே. கடந்த காலங்கள்ல இந்த மாநில கட்சிகளோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, இல்ல உங்களோட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில கூட இந்த குற்றச்சாட்ட மக்கள் நல கூட்டணி முன்வைக்கலாமோ? இல்ல, நிச்சயமாக இல்ல. அப்படி பார்த்தா மக்கள் நல கூட்டணியில் உள்ளவர்கள் எந்த கூட்டணியுமே வைக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? காங்கிரஸை வேண்டாம் என்று சொல்பவர்கள் வாசனை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர் தேவை என்பதற்காக ஒருமுறை அதிமுக கதவையும் இன்னொரு முறை திமுக கதவையும் தட்டியவர்கள். விஜயகாந்த் அவர்கள் பலமுறை அதிமுகவோடு கூட்டணி வைத்தவர்கள். திருமாவளவன் காங்கிரஸோட கூட்டணி வைத்தவர். வைகோ சொல்லவே வேணாம். அப்படிப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு எங்களை எப்படி சொல்ல முடியும்? ஆக பொத்தாம் பொதுவாக சொல்லப்படும் ஒரு வார்த்தை அது தவிர மாற்று என்று ஒரு முயற்சியை 2014 ஒரு ஏற்படுத்தி அதற்கு ஒரு 19.5% நாங்கள் பெற்றோம். முதலில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கூட்டணியை அமைத்து வெற்றிகரமாக தேர்தலை சந்தித்து காங்கிரஸ் திமுக கூட ஒரு இடத்தை பெற முடியாத காலகட்டத்தில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று 19.5% மாற்று என்று வாங்கினோம். ஆக அதன் அடிப்படையில் இப்பொழுதும் நாங்கள் இதை மாற்று என்று நாங்கள் சொல்கிறோம். நேரின் கேள்விக்கு போயிடலாம். தாமோதரன். வணக்கம். ஊழலை ஒழிப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல அகில இந்திய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் வேறுபாடு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நாட்டையே உலுக்கிய வியாபம் ஊழல். அந்த ஊழலை கண்டுபிடிப்பதற்காக ஈடுபட்ட பல பேர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த வியாபம் ஊழலில் ஈடுபட்டவங்க அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். ராணுவ வீரர்களுக்கு அடக்கம் செய்ய சவப்பெட்டி வாங்கியதில் ஊழல் செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். சமீபத்தில் சத்தீஸ்கர்ல ஏழை மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட ரேஷன் அரிசியில 150 கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். நீங்கள் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? அதாவது இதில் எல்லாமே நீங்கள் குற்றம் சாட்டப்படும் பொழுது சொன்னதை வைத்துக் கொண்டு பேசுகிறீர்கள். சவப்பெட்டி ஊழல் என்பது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றம், அதில் குற்றம் இல்லவே இல்லை என்பதை உச்ச நீதிமன்றமே நிரூபித்து விட்டது. வியாபம் ஊழல் எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அங்கே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அது ஆரம்பிக்கப்பட்டது. அது தொடர்ந்து இன்று ஒருவர் கைதாகி இருக்கிறார். இன்று பத்திரிகை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதில் அடிவுற்றாக ஒருவர் இருந்திருக்கிறார் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சத்தீஸ்கர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இடங்களில் எல்லாம் ரேஷன் அரிசி 1 கிராம் கூட குறையாமல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற சரித்திரத்தை சொல்லிதான் தமிழகத்திலும் அப்படி நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக இவற்றையெல்லாம் மறுபடியும் அந்த வழக்குகள் எல்லாம் என்ன ஆனது? எதிர்க்கட்சிகள் என்றால் குற்றம் சாட்டுவார்கள். குற்றம் சாட்டப்படாமல் இருக்கவே முடியாது. ஆனால் அந்த 1,86,000 எவ்வளவு ஒரு ஊழல் நிறைந்த ஒரு நாட்டில் மத்திய அரசு இன்னைக்கு கேட்கிறேன், 2 வருஷம் மோடி அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அல்லவா? ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிடுங்க பார்க்கலாம். நான் சத்தீஸ்கர் சொன்னது மோடி ஆட்சி கவர்மெண்ட்ல தான். இதே குஜராத்ல மெட்ரோ ரயில் சிறப்பு திட்டத்துல 100 கோடி ஊழல். நீங்க மட்டும் கேள்வி கேட்கணும்னு இல்ல, நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல. மோடி அரசின் 2 ஆண்டு சாதனையில் 2 ஆண்டு வரலாறில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை என்று சொல்லிடுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். லலித் மோடிக்கு அதான் லலித் மோடியின் விஷயம் ஏற்கனவே அது எந்த அளவிற்கு வேறு மாதிரி எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். மரியாதைக்குரிய சுஷ்மா சிவராஜ் அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த முடிவு எந்த விதத்திலும் அது மாற்று கருத்து இல்லை என்பதை தெளிவுபடுத்திய பின்பும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கவலை. என்னோட கேள்வி என்னன்னா, 2G ஊழலுக்கு CAG ரிப்போர்ட் தான் பிரம்மாஸ்திரம் அப்படின்னா, நிலக்கரி சுரங்க ஊழலுக்கு CAG ரிப்போர்ட் தான் பிரம்மாஸ்திரம் அப்படின்னா,
எதற்காக குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் முறைகேடுக்கு சிஏஜி ரிப்போர்ட்டை பிரம்மாஸ்திரமாக எடுத்துக்கொள்ள கூடாது எல்லாமே. அதாவது அப்படி பார்த்தா தமிழகத்திலும் கூட நீங்கள் இந்த இலவசங்களுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கையாடப்பட்டிருக்கிறது என்பது சிஏஜி ரிப்போர்ட் எல்லாம் அந்தந்த மாநிலங்களில் எடுத்துக்கொள்ள கூடாது நான் சொல்லவே இல்லை, எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா 2G வழக்கிலையும் நிலக்கரி வழக்கிலையும் அது மட்டும் காரணம் அல்ல. பட்டவர்த்தனமாக இன்று நாம ஆக்ஷனுக்கு விட்டு அதை விட அதிகமான லாபத்தை இன்று நாம் பெற்றிருக்கிறோம். ஆக எனக்குள்ள ஒரு கவலை என்ன என்றால், பல நல்லது நடக்கும் பொழுது அதை 1% கூட அதை பார்த்து கொள்ளாமல் பல நெகட்டிவ்ல இருந்து இந்த நாட்டை பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு கொண்டு போகும் பொழுது அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் ஹெலிகாப்டர் ஒப்பந்த முறைகேடு விசாரிக்கணும் விவாதிக்கணும் அப்படின்னு காட்டுற அந்த முனைப்பை குஜராத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் விஷயத்துல ஏன் விவாதிக்க கூடாதுன்னு கேட்கிற கேள்வி நியாயமானதானே? நிச்சயமாக காண்பிக்க வேண்டும். ஆனால் அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்பதை அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியும். எல்லாவற்றையுமே நாம் வெளியே இருந்து இங்கே சொல்லிவிட முடியாது. மத்திய அரசில உள்ள பிரச்சனைகள், நான் மத்திய அரசிடம் இந்த அளவிற்கு நீங்கள் நாளொரு ஊழல் வந்து கொண்டிருந்ததே, வளர்ச்சி திட்டங்கள் எவ்வளவோ நடந்திருக்கு, 5 கோடி மக்களுக்கு இலவசமா கேஸ் கிடைக்குது, இன்னைக்கு கண்டுக்காம விட வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க நல்லது கொஞ்சம் கூட யாரும் பார்க்க மறுக்கிறீர்கள் என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. புடுங்கி சின்னதான் எடுத்துக்கொண்டே இருங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனால் நல்லதை நீங்கள் நாட்டிற்கு எடுத்து சொல்லவில்லை என்றால் மறுபடியும் 67 வருஷம் ஆச்சு, கழிப்பறைகள் இல்லாத கல்லூரிகள் இருக்கிறது. இதை பற்றி ஏன் நம்ம கேட்க மறுக்கிறோம்? இன்னைக்கு கழிப்பறைகள் பல்பு இல்லாத, சின்ன பல்பு இல்லாத, எலக்ட்ரிசிட்டி இல்லாத. தினசரியில முதல் பக்கத்துல உங்களுடைய தேர்தல் விளம்பரத்துல மத்திய அரசுங்கிற வார்த்தையே இல்ல, மோடி அரசுன்னு தான் இருக்கு. நான் சொல்ற அந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஊழல் முறைகேடுங்கிறது மோடி முதலமைச்சராக இருக்கும்போது நடந்ததுதான் நான் சொல்றேன். அது அந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சனை, அதை அவர்கள் எப்படி வேண்டுமானால் தீர்த்து கொள்ளலாம், அந்த விசாரணைக்கு போட்டு எதை வேணாலும் பண்ணட்டும். ஆக ஒரு மாநிலத்தில் உள்ள பிரச்சனையை வைத்துக் கொண்டு எல்லா பாரதிய ஜனதா கட்சியும் அப்படித்தான் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது என்பது எனது கருத்து. மத்திய அரசோடு நாம நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறோம். அதுல என்ன பிரச்சனை நான் கேட்க சொல்றேன். எல்லா மாநிலங்களையும் என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாநிலங்களும் ஒரு பிரச்சனை இருக்கும், விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும், வெளியில் சொல்லப்பட்டிருக்கும், பின்னால வேறு மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்மோடு தொடர்புடையதை நாம் இப்பொழுது நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து. மறுபடியும் நான் அடுத்த நேருக்கு வாய்ப்பு போதிய விளக்கம் கொடுத்துட்டாங்க. சங்கரன் கோவிலிருந்து ஸ்ரீனிவாச பாண்டியன் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுடைய கேள்வியை சொல்லலாம் சார். நான் சவுடலிருந்து சீனிவாச பாண்டியன் பேசுறேன். போன பாரம்பரியத்தில் 100 நாளில கருப்பு வெளிநாட்டுல கருப்பணத்தை பிடிச்சி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் போடுறதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது இது வரைக்கும் போடல. இப்ப சட்டமன்ற தேர்தலில் வாக்கு கொடுத்து இவங்களை எப்படி நாங்க ஓட்டு போடணும்? அதாவது கருப்பு பணத்தை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய கருப்பு பணம், மக்களுக்கான கருப்பு பணம், பல ஆண்டுகளாக பதுக்கப்பட்டிருந்த கருப்பு பணம் மக்களுக்கு கிடைத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டும், அது மீட்கெடுக்கப்பட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் இது சொல்லப்பட்டது. ஏற்கனவே அயல்நாட்டில் உள்ள சில சட்டத்திட்டங்களினால் தான் பல பிரச்சனைகளை இந்த அரசு சந்தித்து வருகிறது. காங்கிரசிடம் கேட்கும் போது ஒரு வெள்ளை அறிக்கை தயாரிக்கிறேன் என்று சொல்லி நிஜமாவே வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, அதுல பட்டியலே இல்ல. அதனால பத்தி இந்த வாக்குறுதியை கொடுக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக அதாவது ஒரு நடவடிக்கைக்கு உள்ளே இறங்கும் பொழுதுதான் அதில் உள்ள சில சிக்கல்கள் அரசாங்கத்துக்கு தெரிய வரும். நம் நாட்டில் வாக்குறுதி எல்லாருமே, அதாவது அலசி ஆராய்ஞ்ச பிறகு அப்படிலாம் இல்ல. இது இருக்கிறது, இவ்வளவு மோசமான ஒரு நிலை அங்கே இருக்கிறது, அதனால் மக்களின் வரிப்பணம் அங்கே இப்படி கிடக்கிறது, அதை நாங்கள் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. ஒன்றே ஒன்று வாக்குறுதி கொடுத்ததில் இத்தகைய கருப்பு பணம் இப்பொழுது இந்த நாட்டில் சேமிக்கப்படாமல் இருக்கிறது என்பது ஒரு ஆரோக்கியமான முடிவு. இதற்கு முன்னால் சொல்லப்பட்டதை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு வர முடியவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு அரசாங்கம் மட்டுமே காரணம் அல்ல,
எண்ணம் நிச்சயமாக நல்ல எண்ணமாக இருந்து சில நடைமுறைகள் சிக்கல்கள் இருக்கிறது, அதற்கான தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்று மரியாதைக்குரிய அருண் ஜேட்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு நல்ல எண்ணம் இருக்கு, நிர்வாக திறமை இல்லைன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் இப்படி கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தால் திறமை இருக்கிறது என்று நான் சொல்வேன், நீங்கள் இல்லை என்று சொல்வீர்கள். நிர்வாக திறமையை பயன்படுத்தி அதை விட அதிகமாக இன்று எந்த அளவிற்கு அதிகாரிகளிடம் வேலை வாங்க முடியுமோ, எந்த அளவிற்கு மத்திய அரசிடம் பணி நிறைவாக செய்ய முடிகிறதோ, ஒரு பிரதமர் விடுமுறை கூட எடுக்காமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார். விதாண்டாவதமாக ஒன்றொன்றுக்காக கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தால் கேள்வி கேட்டுக்கொண்டே. அடுத்ததாக சிவந்தி நேர். மேடம் வணக்கம். ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் திரு பேரறிவாளன் அவர்கள் உட்பட 7 பேர் கடந்த 25 வருட காலமா சிறையில் இருந்து வர்றாங்க. இது குறித்து தமிழக அரசு அவங்களை விடுதலை செய்வது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியோ அல்லது பாஜகவோ இந்த 7 பேர் விடுதலை குறித்து காங்கிரஸ் கட்சி என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதே நிலைப்பாட்டை தான் பாஜகவும் எடுக்கிறது அப்படின்னா நீங்க மறுப்பீங்களா? அதாவது இதை காங்கிரஸோ பாஜக என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. வழக்கின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மத்திய அரசு என்ன நடவடிக்கையை எடுக்கிறது என்பதுதான். தமிழக சட்டமன்றத்தில் எப்பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது? தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் இதை வைத்து நம் வாக்குகள் வாங்கலாம் என்று ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அதை மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று சட்டம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு என்ன நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகளை எடுப்போம் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள். அதுதான் இது. ஏறக்குறைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு ஒரு அரசு எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு தான் அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். செலிமா. வணக்கம் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஃபுல்லாகவே நிறைய ஜாதி கொடுமைனால நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எல்லா கட்சிகளுமே ஜாதி ஒழிப்புன்னு சொல்லி பேச்சுக்கு பேசுறாங்களே தவிர அதுக்காக எந்த ஒரு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவங்க இது பண்ணது மாதிரி எனக்கு தெரியல. நீங்க கவர்மெண்ட்டுக்கு அதை கம்ப்ளீட்டா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு எல்லா கட்சிகளுமே கேட்கறாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க அதை என்ன பண்ணுவீங்க? அந்த 5 இயர்ஸ்க்குள்ள உங்களால அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சார்ட் அவுட் பண்ண? அதாவது ஜாதி ஒழிப்பு சட்டங்களினால் மட்டுமே முடிந்துவிடக்கூடியது அல்ல. அடிப்படையில் இருந்து சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். உதாரணத்திற்கு காந்தி அன்னைக்கு சொன்னார், ஜாதி ஒழிய வேண்டும் என்றால் நான் கலப்பு திருமணங்களை நான் ஆதரிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இன்று ஜாதி வேற்றுமைகளை ஏற்படுத்துவதற்கே அத்தகைய கலப்பு திருமணங்கள் பயன்படுத்தப்படுகிறதோ தமிழகத்தில் என்ற ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு நிலை நமக்கு தெரிகிறது. இடையில் நடந்த கொலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாதிய அடிப்படையில் நடைபெறும் கொடுமைகள். ஆக இவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். வெறும் சட்டங்கள் இருக்கிறது, சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, கடுமையான தண்டனைகள் இருக்கிறது. ஆனால் அதற்கு மிகப்பெரிய சாதிய பின்பலம் இருப்பதனாலேயே அதை முழுமையாக அரசியல் கட்சிகளால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதை யதார்த்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி ஒரு கவிதை சொல்வேன், லஞ்சம் வாங்கினேன் பிடிப்பட்டேன், அதே லஞ்சத்தை லஞ்சமாக கொடுத்தேன் விடுபட்டேன். அதே போலதான் எந்த சாதிய கொடுமைக்கு உள்ளாகிறார்களோ அந்த சாதியின் பக்கபலமான பின்புலம், அந்த சாதிய கொடுமையில் இருந்து அந்த குழந்தைகளையோ இளைஞர்களையோ மீட்டெடுக்க முடியாமல் அதே சாதிதான் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பது யதார்த்தமான உண்மை. இது அடிப்படையில் கலைந்தெடுக்கப்பட வேண்டியது சட்டத்திட்டங்களால் மட்டுமே முடிவது அல்ல. செல்வேந்திரன், மனோகரன் 2 பேரும் கேள்வியை பதில் சொல்லுங்க, நம்ம பதில சுருக்கமா வாங்கிடலாம். செல்வேந்திரன், உங்களுடைய கேள்வியை சுருக்கமா. வணக்கம்மா. ஆர்எஸ்எஸ் ஓட தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேலைக்கு போற பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டதுனாலதான் நாடு கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் பெண்கள்லாம் வேலைக்கு போனதுனால கெட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களை மாதிரி தலைவர்கள்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. அவரோட சொந்த கருத்துன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க. ஒரு தலைவரா புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்க வேண்டாம். ஒவ்வொரு தலைவர்களின் கருத்தும் ஒவ்வொரு மாதிரி. நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சியில தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பெண்ணா இருக்காங்க, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பெண்ணா இருக்காங்க, ஒரு மாநிலத்தின் தலைவர் பெண்ணா இருக்கேன். ஆக பெருமை கொடுத்து கொண்டிருக்கிறது எங்கள் கட்சி. அவர்கள் சொன்னது திரித்து இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாமே தவிர நிச்சயமாக அத்தகைய கருத்தை அவர் சொல்லவில்லை என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல இயலும். சுருக்கமா சார் உங்களோட கேள்வி. நமஸ்காரம்மா. நான் விருகம்பாக்கம் உங்க தொகுதியில் வந்திருக்கேன். மூத்த குடிமக்களுக்கு இப்போ மாற்றுத்திறனாளிகளும் இருக்காங்க, மிடில் கிளாஸ் மக்களும் இருக்காங்க. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இல்லை நிதியமைச்சர் ஜெட்லியோ தெரியல, அந்த போடுற நம்ம டெபாசிட்டுக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டு இருக்காங்க.
இதனால அவங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து நீங்க மத்திய நம்ம பாரத பிரதமர்கிட்ட கொண்டு போக முடியுமா? இதே விஷயத்தை இப்போ வந்து கவர்னரா இருக்கார், எந்த மாநிலம் தெரியல, அவர் ராம்நாயக்கன் சொல்லிட்டு பேர், அவருடைய பேரு. அவர் வந்து இந்த மூத்த குடிமக்களால பொருளாதார சுமை வந்து அதிகமா ஏற்பட்டிருக்கின்றார். அவரு இன்னும் கேட்டீங்கன்னா அவரும் ஒரு மூத்த குடிமக்கள் தான். அவரால் இந்த வார்த்தையை வந்து அவர் எப்படி சொன்னாரு? நீங்க இந்த விஷயத்தை வந்து பாரத பிரதமருக்கு கொண்டு போயிட்டு மூத்த குடிமக்களுக்கோ மாற்றுத்திறனாளிக்கோ ரொம்ப குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கோ இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விஷயத்தை வந்து நீங்க கொண்டு போனா சௌகரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதனால வந்து மாநில நம்ம உங்க தொகுதியிலும் சரி, நிச்சயமாக பென்ஷன் திட்டம் என்பது 300 ரூபாய் தான் உச்சபட்சமா இருந்தது. அனைத்து தரப்பினருக்கும் பென்ஷனை 1000 ரூபாயாக ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி. பென்ஷன் வாங்குவது யார்? அதனால் ஏதோ ஒரு கருத்து யாராலோ சொல்லப்பட்டவுடன் அது பலமுறை அவர் வேறு ஒரு தளத்தில் சொல்லப்பட்டது வேறு வகையாக திரித்து சொல்லப்பட்டிருக்கலாமே தவிர, நீங்களே சொல்றீங்க அவரே ஒரு முதியவர், எனக்கே தெரியும் அவர் ரொம்ப ரொம்ப மக்களிடம் தொடர்புள்ள ஒரு தலைவர். அவர்களெல்லாம் அப்படி சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் சில நேரங்களில் சில நாம் நினைப்பதை விட கருத்துக்கள் வேறு மாதிரியாக நம்மை வந்து சார்ந்திருக்கலாம். அதனால் இப்படி சொல்லிவிட்டார் என்பதற்காக அவர்கள் எல்லாம் அப்படி இல்லை. பல திட்டங்கள் இன்று கூட ரயில்வேயில் மூத்த குடிமக்களுக்கு என்று தனியாக பல வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு. தனது தாய்க்கு மட்டுமல்ல, மற்ற நாடுகளில் உள்ள தாய் அந்த முஷரஃபுக்கு போனார்னா அங்க அவங்களோட அம்மாவையும் அவர் மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவரோட அம்மா முஷரஃப் அவர்கள் இவர்களுக்கு ஒரு பரிசை அளிக்கிறார்கள். ஆக ஒரு தாய்மையை, ஒரு பெண்மையை, ஒரு முதிர்வு தன்மையை மதிக்கும் ஒரு தலைவராகத்தான் மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெண் குழந்தைகளை நீங்கள் பாதுகாருங்கள் என்று சொல்லும் ஒரு தலைவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக சில கருத்துக்கள் எங்கோ நடந்த கருத்துக்கள் திரித்து சொல்லப்பட்டதனால் முழுவதுமாக அவர்கள் அத்தகைய மனநிலையை கொண்டிருப்பார்கள். முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க பேசுறத கூர்ந்து கவனிச்சுதான் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இல்ல அடுத்த நிகழ்ச்சிக்கு அதை வைத்து மட்டுமே நிலைமை என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது என்பது ரொம்ப தாண்டி போறோம். அடுத்த நிகழ்ச்சி சார் மனோகரன் சார், இல்ல பென்ஷன் அது முதியவர்களின் கணக்கில் கொடுப்பது தானே, அது முழுவதுமாக 1000 ரூபாய் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது எனது பதில். சரி, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.